அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில பயிற்சிகளை நம்ம பார்க்க போறோம். அது எதுக்காகன்னா நம்மளோட ஹிப் ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம பார்க்க போறோம். இடுப்பு இடுப்பு பகுதியை நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்காக அப்படிக்காக பார்க்க போறோம். இது சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்குமே பண்ணலாம். இப்போ மிடில் ஏஜ் பீப்புள் நிறைய பேருக்கு இந்த லோ பேக் பெயின் அதெல்லாம் வருது, அவங்களுக்காக பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி இது யாருக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்லெட்டிக் பர்சன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்குலாம் பண்ணலாம். அதாவது பசங்க நல்லா அந்த ரன்னிங் போறது, அதுக்கப்புறமேட்டு மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்கெட் பால் அவங்களுக்குலாம் நல்லா ஹிப் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக இது தாராளமா செய்யலாம் சின்ன பசங்க. அதுக்கப்புறம் இப்போ அதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப எல்லாமே சுலபமா தான் இருக்கும். தண்டாஸ்னா, இப்ப இதுல கைகள் ரெண்டுமே இப்படி பக்கவாட்டுல இப்படி வச்சுட்டு ஒரு காலை மட்டும் அப்படியே நல்லா நேராக்கி நல்லா ரெண்டு காலுமே இப்ப நம்ம நல்லா நீட்டிட்டு இந்த விரல்கள் நம்ம நோக்கி இருக்கும். இப்படி இருக்கும் போது நம்ம நீ நல்லாவே லாக் ஆயிடும். இப்போ இதுல கால் மட்டும் அப்படியே முட்டி மடங்காம மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே இப்படி கீழே இருக்க போறோம். இது மாதிரி ஒரு 6 முறை பண்ண போறோம். ஒவ்வொரு காலிலுமே வலது காலில் ஒரு 6 முறை, இடது காலில் ஒரு 6 முறை பண்ண போறோம். முட்டி மடங்காம தூக்குனாதான் இந்த இதுல இங்க கால்ல இருந்து இப்ப வரக்கூடிய அந்த நரம்பு இடுப்பு வரைக்கும் வரக்கூடியது கரெக்டாவே இருக்கும். 1 2 3 4 5 6. இதுல இந்த ஒரு அளவுக்கு நம்ம தூக்குனா மட்டுமே போதும். ரொம்ப இவ்வளவு தூரம் தூக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. அப்ப நம்மளோட உடம்பு இப்படி பின்னோக்கி போயிடும். அதனால முதுகுத்தை நல்லா நேராவே ஆக்கிட்டு ஓரளவுக்கு தூக்குனா போதும். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கால் விரல்கள் இப்படி நல்லா நேக்க வச்சு நம்ம நீ லாக் பண்ணிட்டு அப்படியே தூக்குறதுனால கொஞ்சம் இந்த இழிவுத்தன்மை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இரண்டாவது செட். 1 2 3 4 5 6. இடது கால் 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இதுல இப்ப பயிற்சி 2. இந்த பயிற்சி 2ல கைகள் கீழே வைக்காம முதுகு தண்டால நேராவாக்கிட்டு கைகள் இரண்டுமே இப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கால் தூக்கிட்டு அது அப்படியே அந்த காலை இப்படி சைடு வேர்ட்ஸ் அப்படி தூக்கி போயிட்டு அப்படியே நம்ம வரப்போறோம். வலது காலில் பண்ணிடலாம். வலது காலை மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா சைடு வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வைக்க போறோம். இதுல இப்போ ஒரு காலுமே மட்டும் ஒரு பக்கமே ஒரு 6 முறை பண்ணிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வலது ஒரு பக்கம் இடது ஒரு பக்கம் அப்படியும் பண்ணலாம். எப்படி நமக்கு வசதி வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வலது காலிலே ஒரு 6 முறை செஞ்சுறேன். 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இப்ப அப்படியே நம்ம இடது காலில் பண்ணிட்டு போறோம். இதுலயுமே பண்ணும் போதுமே கால்கள் நல்லா நேரா இருக்கணும். கால் விரல்கள் நம்மளை நோக்கி தான் இருக்கும். கால் இப்படி விட்டுட்டு இருந்தாலோ இல்லை இப்படி இருந்தாலுமே அந்த அலைன்மெண்ட் கரெக்டா இருக்காது. அதுக்காக தான் நம்ம நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதே மாதிரி முதுகு தண்டை கொஞ்சம் நல்லா நேராவே ஆக்கிக்கணும். இப்போ நம்ம இடது காலில் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இந்த பயிற்சி எல்லாம் பண்ணும் போது கண்டிப்பா காலும் இந்த இடத்துல இந்த கிராயின் ஏரியா இந்த சைட் வேர்ட்ஸ்ல இப்படி போகும்போது கால் இப்படி போகும்போது இந்த இடத்துல வலிக்க தான் செய்யும்.
கொஞ்சம் வந்து அந்த டாலரேட் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம குட் பெயின் தான். ஸோ வந்து இது தாராளமா வந்து செய்யலாம். இப்போ வந்து நம்ம ஒரு முறை வந்து பண்ணோம். இதே மாதிரி வந்து நம்ம வந்து 2 முறை இல்ல 3 முறை 3 செட்டுகள் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இந்த சுலபமான பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.